வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. ஆகாஷ்வாணி இன்று தனது 90வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. 1936ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதியன்று இந்திய அரசு ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலி நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இன்று 591 நிலையங்களை இயக்கி வரும் ஆகாஷ்வாணி இந்தியாவின் 98% மக்களை சென்றடைகிறது. மேலும் 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளிலும் வெளிநாட்டு சேவை பிரிவின் 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலும் ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் யூஜி மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களுக்கான நகர அறிவிப்பு சீட்டை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. இந்த மறுதேர்வு இந்தியா முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் மதியம் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை பேனா மற்றும் காகித முறையில் நடத்தப்படும் என்றும் தேர்வு மற்றும் நுழைவுச்சீட்டு தொடர்பான விவரங்கள் பின்பு வெளியிடப்படும் என்றும் இந்த முகமை தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைத்த கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவுக்கான வடக்கு மண்டல மாநாட்டை மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தால் வாடிக்கையாளரின் KOC செயல்முறை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் 24 மணி நேரத்திற்குள் சிம் கார்டு சேவை முடக்கப்படும் என்று BSNL பெயரில் பரப்பப்பட்ட செய்தியை அரசு மறுத்துள்ளது. சிம் கார்டு தொடர்பான எந்த அறிவிப்பையும் BSNL வெளியிடவில்லை என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்கள் தனிப்பட்ட வங்கி விவரங்களை யாருடனும் பகிர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் இத்தாலியின் ஃபிளாவியோ குளோபியை வீழ்த்தி ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவரவ் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.